கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதாவது இயேசுவினுடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பத்தையும், இயேசுவினுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சரசத்தையும் கொடுத்துட்டு, பவுல் இதை எங்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நான் இதை கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். இதை நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்துல இயேசுவே அந்த நாட்களில் கூட இருந்த தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஆனா இந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ளாததுனால அநேகர் இடரடைந்து விட்டாங்க பாருங்க. அதாவது என்னுடைய மாம்சமே மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தமே மெய்யான பானம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னார். ஆனா அந்த நாட்களில் இருந்த அநேக சீசர்கள் இவரை தேவனுடைய குமாரனா பார்க்கல, இவருக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிற அல்லது இவருடைய எண்ணங்கள் சிந்தைகள் அத்தனையும் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படியா இருக்கிற சிந்தை என்று புரியாம, அவர்கள் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருந்தாங்களோ, அவர்கள் மாம்சத்தை போலவும் அவர்களுடைய இரத்தத்தை போலவும் இயேசுவினுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் யோசித்தாங்க. அதனால அநேக சீசர்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இடறி விட்டார்கள். இயேசுவை விட்டு பின்மாற்றம் அடைந்து தாங்கள் விட்டு வந்த இடத்திற்கே போயிட்டாங்க. கடைசியா அவரோடு கூட இருந்தது யாருன்னா வெறும் 12 பேரு தான். இந்த 12 பேரையும் வைத்துத்தான் அவர் ஒரு பஸ்காவை ஆசரிக்கிற போது இதனுடைய ஃபுல்பில கொண்டு வருகிறார். இது 13வது அதிகாரத்துல வருது. நம்ம இதை பார்க்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல சில அப்பங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பங்கள் எனப்பட்டது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆகாரத்தை குறிப்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை குறிக்கிறது. பாருங்க, நீங்க ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகாரத்துக்குள்ள இருந்துதான் தேவனை அறிகிற அறிவும் தேவையில்லாத சில அறிவுகளும் வருது. பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்தை வாசிக்கிற போது அங்க தேவன் இந்த மனுஷனை எதற்காக படைத்தார், மனுஷனுடைய ஆகாரம் எதுவா இருக்க வேண்டும் என்று 2ஆம் அதிகாரத்துல ஏதேன் தோட்டத்துக்குள்ள மனுஷனை அழைத்து கொண்டு போய் அவருடைய சித்தம் எப்படி அவர் மூலமா இந்த பூமியில நிறைவேறதோ, அதே போல அவரால் படைக்கப்பட்ட அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் இருக்கிற மனுஷன் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்றுதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போறார். கொண்டு போய் விட்டது மாத்திரமல்ல, தோட்டத்துல ஒருவேளை தேவன் என்ன வேலை செய்வாரோ அதே வேலைய தன்னுடைய சாயலாய் இருக்கிற மனுஷனை செய்யும்படியாக மனுஷனை கொண்டு போய் விட்டார். அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய வேலை என்னன்னா, அவர் படைத்த ஜீவ ஜந்துகளுக்கு அவர் என்ன பெயரிட வேண்டும் என்று விரும்பினாரோ அதே பெயரை இவன் வைக்க வேண்டும் என்று இவனை அங்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்ப அந்த மனிதன் மிக மிக ஆகாரமாய் பார்த்து கொண்டிருந்தது என்னன்னா, தேவனுடைய சித்தம் தான். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் இந்த மனுஷனும் செய்து கொண்டிருந்தான்.
அப்ப ஆதாம் முதல்ல கர்த்தர் எதை பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதே பெயர்களை வைத்தார். இதற்கு பின்புதான் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அந்த மனிதனை வைக்கிறார். இந்த மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இந்த மனிதனோடு சேர்ந்து இன்னொரு மனுஷியே இருந்தா இந்த இருவரும் சேர்ந்து இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் பூமியில நிறைவேற்றுவார்கள் என்றுதான் இந்த மனிதனுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்து விலா எலும்பை எடுத்து கொண்டு போய் மனுஷியாக செய்து கொண்டு இந்த மனுஷனிடத்துல கொண்டு வந்து விட்டார். அப்ப இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய எல்லா நெளிவு சுழிவுகள் எல்லா காரியங்களும் யாருக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஆதாமுக்கு தான் தெரியும். அப்ப இந்த முதல் மனுஷி ஆதாமுக்கு லைஃப் பார்ட்னரா விட்ட போது இந்த ஆதாமின் இடத்துல கட்டு இருவரும் இணைந்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தேவன் திட்ட வைத்திருந்ததுல இந்த மனுஷி ஆதாமின் இடத்துல கற்றுக்கொள்ளாம ஆதாமை விட்டு போய் தனிமையாய் சர்பத்தினிடத்துல பேசி சர்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு தேவன் விலக்கின விருட்சத்தின் கனிய, அதாவது அது அப்பமே கிடையாது, அது அப்பம் என்று நினைத்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாங்க. இதன் நிமித்தமாக இவர்கள் தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி தங்களுடைய ஜீவனத்தை காத்து கொள்வதற்கு தோட்டத்தை விட்டு வெளியில துரத்தப்பட்டாங்க. அப்ப இந்த உலகம் எதை ஆகாரமா கொண்டு இருக்குது அப்படின்னா, எதை டீச் பண்ணுது அப்படின்னா, இவ்வுலகத்தின் காரியங்களை அதிகமா வலியுறுத்துதுங்க. இதை குறித்து தான் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்றார். மத்தேயு 16வது அதிகாரத்தின் 11-12 வசனங்களில எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய அப்பம் ஆகாரத்தை குறித்து சொல்றார். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதிசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப இந்த சம்பவத்தை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்றார். அதாவது இவர்கள் மாயக்காரர்கள். இந்த மாயக்காரருடைய வேலை என்னன்னா வெளித்தோற்றமான சுத்திகரிப்பா இருக்குதுங்கிறார். இது ஒரு இடத்துல என்னன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்ட்டாரு பாருங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கும்னா, வெளியில நல்ல மார்பிளஸ் போட்டிருப்பாங்க, சிலருடைய பிறப்பை எழுதியிருப்பாங்க, இறப்பை எழுதியிருப்பாங்க, சிலருடைய பெயரை எழுதியிருப்பாங்க, ஏன் அதுக்கு மேல வசனம் கூட எழுதியிருப்பாங்கங்க. இதுதான் கல்லறை. ஆனா இந்த வெளியில பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். ஒருவேளை இந்த நாட்களில அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய கல்லறைகள்ல இடம் இல்லாததுனால ஒரு கல்லறையிலேயே இன்னொரு பாடியை வைக்கிறதுக்கு அந்த கல்லறையை உடைக்கிறாங்க. அப்ப அந்த கல்லறையை உடைத்து பார்த்தா தான் பாருங்க, அந்த கல்லறைக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை காலம் கடந்து போயிருந்ததுன்னா எலும்புகள் மக்கிய நிலம்பில இருக்கும், ஒருவேளை மண்டைகள் கூட இருக்கும் பாருங்க. காலம் கடந்து போகலைன்னா அதுக்குள்ள துர்நாற்றமோ அது அந்த இடத்துல நிக்கவே முடியாது. அப்ப கல்லறையை போல இருதயத்தை வைத்து கொண்டு வெளித்தோற்றத்துல கர்த்தருக்கு பிரியமா இருங்க பிரதர், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க பிரதர்னா, உள்ள கர்த்தருக்குள்ள பிரியமானாத்தானே வெளியில இருக்கிற சரீரம் எனப்பட்டது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியும். இந்த பரிசேயர் சதிசேயருடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, உள்ளத்துல ஒரு மறுரூபம் ஆகல, உள்ளத்துக்குள்ள ஒரு தேவ சாயலும் வெளிப்படல. ஆனா வெளித்தோற்றத்துல மாத்தீங்கன்னா நீளமான அங்கியை உடுத்தி கொண்டாங்க, வழிகளில வருகிற மக்களிடத்துல வந்தனங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதிக நேரம் தெருக்கல்ல ஜெபம் பண்ணினாங்க. இது எல்லாமே மாய்மாலமான செயல்களா இருந்ததாமா. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரதர் இந்த மாய்மாலமான அப்பத்தை நாம எப்படி அறிவோம், யாரு நம்மை அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, இந்த மாய்மாலத்துல அல்லது துர்க்குணத்துல இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான்
கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதும்போது எழுதுறார், 5வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலையும் 7-8 வசனங்களிலும், அதாவது புளித்த மாவு எனப்பட்டது துர்க்குணம் அப்படிங்கிறார். அப்ப துர்க்குணம் உள்ள புளித்த மாவோடு கூட நம்ம பந்தியை ஆசரிக்காதபடி புளிப்பில்லாத அப்பமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தோடு அப்படிங்கிறார். அப்ப புளித்த மாவு அப்படிங்கிறது என்னன்னா துர்க்குணம் அப்படிங்கிறார். இப்ப பரிசேயருக்குள்ள இருதயத்துக்குள்ள இருந்ததெல்லாம் துர்க்குணம் தான். அப்ப நம்ம நினைக்கலாம், பிரதர் இவங்கள்ட்ட தான் துர்க்குணம் இருக்கும், மற்ற யாரிடத்திலையும் துர்க்குணம் இருக்காதுன்னா, பூமியில ஆதாமினுடைய வழியில பிறந்த மனுஷனுக்குள்ளேயும் மனுஷிக்குள்ளேயும் துர்க்குணம் இருக்குங்க. இதை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். சார், அந்த பிரதருடைய கேரக்டர் சரியில்லை, அந்த சிஸ்டருடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு தாவீது சொல்ல, என் கேரக்டரே சரியில்லைங்க, என் கேரக்டர் எப்படி சரியில்லாம போச்சு, இந்த காரியத்தை செய்ததுனால சரியில்லாம போகல, ஆல்ரெடியே கேரக்டர் சரியில்லாம இருக்கிறதுனாலதான் நான் இந்த காரியத்தையே செய்கிறேங்கிற. அப்ப எனக்குள்ள இந்த துர்க்குணம் எனப்பட்டது ஏதோ தவறு பண்ணினதுனால வரலைங்க, அவர் தாய் பாவத்தில் கற்பந்தரித்ததுனால துர்க்குணத்தில் உருவானேங்கிறார். எந்த தாயை சொல்றாருன்னா, முதல்ல மனுஷன் பாவம் செய்யாத போது கர்த்தர் ஒரு மனுஷிய கூட்டிட்டு வரும்போது அந்த மனுஷிய பார்த்து இந்த மனுஷன் சொன்னான், இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறபடினால இவள் மனுஷி என்றார். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா, பாவம் செய்ததுக்கு அப்புறம், தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததுக்கு அப்புறம், தேவன் விசாரணை நடந்ததுக்கு அப்புறம், தேவன் இருவருக்கும் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம், இந்த மனுஷன் அந்த பெண்ணுக்கு வைத்த பெயர் தான், இவள் பேர் ஏவாள் அப்படின்னார். ஏன்னா மனிதர்கள் எல்லோருக்கும் தாயானவள் அப்படிங்கிறார். அப்ப இங்க தாவீது எந்த தாயை சொல்றாருன்னா, மனித இனமே பூமியில பிறப்பதற்கு காரணமா இருந்த இந்த ஏவாள் தான் துர்க்குணத்துல போய் அந்த கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கு கொடுத்தபடினால அந்த வம்சாவளியில வந்திருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளேயும் மனுஷிக்குடைய இருதயத்துக்குள்ள இந்த துர்க்குணம் இருக்குதுங்க. இந்த துர்க்குணம் எனப்பட்டதை யாரு நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க, அல்லது இந்த துர்க்குணம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்துல, அந்த நாட்களில எருசலேமில இருந்த புனிதர்கள் என்று சொல்லப்பட்டவங்க இயேசுவை பரிசோதிக்கும்படியா ஒரு காரியத்தை கேட்டாங்க பாருங்க. அப்ப இயேசு இவர்கள் என்ன இருதயத்தோடு இவரிடத்தில் கேட்கிறாங்கிறத அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்றார். அப்ப இந்த உலகத்துல தாய்க்கு பிள்ளையினுடைய துர்க்குணம் தெரியாது, அல்லது மனைவிக்கு கணவனுடைய துர்க்குணம் தெரியாது, இனி சொல்ல போனா ஊழியக்காரருக்கு கூட விசுவாசிகளுடைய துர்க்குணம் தெரியாது. ஆனா இருதயத்தை படைத்த எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற இயேசுவுக்கு ஒரு மனிதனுடைய இருதயத்துல என்ன குணத்தோடு கூட வந்திருக்கிறான் என்பதெல்லாம் தெரியும் பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவினுடைய பிரசன்னத்துக்குள்ள போகும்போதுதான் நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற துர்க்குணமே நமக்கு தெரியும். அன்றைக்கு மோசேயை தேவன் சந்திக்கிற போது கூட யாத்ராம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல கர்த்தர் சொல்றார், உன் கையை எடுத்து உன் இருதயத்தில் வை அப்படிங்கிறார். இருதயத்திலிருந்து கையை எடுத்ததுக்கு அப்புறம் வேத சொல்லுதுங்க, அது குஷ்டரோகமாய் மாறிட்டாமா. அப்ப குஷ்டரோகம் எப்படி மிகப்பெரிய தீட்டான ஒரு வியாதியோ அதை விட மோசமானதுங்க துர்க்குணம் நம்ம இருதயத்துல இருக்குதாமா. அப்ப இந்த துர்க்குணத்தை மோசே 80 வயசு வரைக்கும் வச்சிருந்திருக்கிறார். யாருக்குமே தெரியல, அரண்மனையில இருந்தவங்களுக்கு தெரியல, இங்க மீதியான் தேசத்துல இருந்த ஆசாரியனுக்கும் தெரியல, அவன் மனைவிக்கும் தெரியல. ஆனா கர்த்தர் தான் உன் இருதயத்தில் கையை வைத்து எடுனார். தமிழ் வேதாகமத்துல மடியில கையை போடுங்கிறார். ஆனா கேஜேவி ஆங்கில வேதாகமத்திலையும் இந்தி வேதாகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, உன் கையை மார்பில் வை அப்படிங்கிறார். POSOM என்கின்ற அந்த பதத்துல கொண்டு வருது.
அப்ப மார்புல கையை வைக்கும் போதுதான் இருதயத்துல இருக்கிற இந்த துர்க்குணத்தை கர்த்தர் மோசையை பார்க்க வைக்கிறார். இதற்கு பின்பு மறுபடியும் இருதயத்துல கை வை என்று எடுத்த போது மறுகையை போல் சீராகி விட்டதுங்க. இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்குதுங்கிறார். இயேசு கூட ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, மனுஷனுடைய வாயில போறதெல்லாம் அது டைஜஷன் ஆகி ஆசனத்துல திரும்பி வந்துடும். ஆனா மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுறார். அப்ப எல்லா மனுஷனுக்குள்ளேயும் மனுஷிக்குள்ளேயும் இந்த துர்க்குணம் எனப்பட்டது இருக்குதுங்க. அப்ப இந்த துர்க்குணம் எப்ப மாறும் அல்லது அந்த துர்க்குணத்தை எப்படி மாத்துறது அப்படின்னா, இதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிச்சீங்கன்னா இயேசு சொல்றாரு, நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், என் நுகம் மெதுவாயும் என்னுடைய காரியங்கள் அத்தனையும் லெகுவாயும் இருக்குங்கிறார். அப்ப இயேசுவின் இடத்துல வர்றது மாத்திரம் இல்லைங்க, இயேசுவின் இடத்துல வந்து கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறார். யாக்கோபு 1 அதிகாரம் 21வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய உபதேசம் தான் பாருங்க நம்ம இருதயத்துக்குள்ள ஒன் பை ஒன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தை ரிலீஸ் பண்ணுது. இயேசு கூட கெனசரேத் கடற்கரையில் இருந்த ஒரு வாலிபனை சந்திக்க வர்றார். அந்த வாலிபனுக்குள்ள இருந்த துர்க்குணத்தை காட்டிலும் அந்த துர்க்குணத்தை பயன்படுத்திய பிசாசின் செயல்களை குறித்து சொல்லப்பட்டிருங்க. முதலாவது, அந்த வாலிபன் அவன் வீட்டிலேயே தங்குறதுல கிடையாது பாருங்க, அவன் இரவு பகலும் கல்லறையிலேயே தான் இருந்திருக்கிறான். இரண்டாவது காரியம், கல்லுகளினாலே தன்னுடைய சரீரங்களை காயப்படுத்தி கொண்டிருந்திருக்கிறான் பாருங்க. மூன்றாவது காரியம், இரவு பகலும் கூக்குரலிட்டு கொண்டே இருந்திருக்கிறான். நாலாவது, அந்த ஊராரால் அவனை அடக்க முடியாம சங்கிலிகளினால கட்ட வைத்திருந்தாலுமே அந்த சங்கிலிகள் எல்லாம் உடைத்து போடுவானாமா. அப்ப இவ்வளவு இருள் நிறைந்த இந்த மனிதன் ஊருக்கு பிரயோஜனம் இல்ல, வீட்டுக்கு பிரயோஜனம் இல்ல, இன்னும் கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லாத இப்பேற்பட்ட துர்க்குணத்தில் மூழ்கி கிடந்த இந்த வாலிபனைத்தான் இயேசு தேடி வர்றார். தேடி வருவதற்கு முன்பா வழியில மிகப்பெரிய புயல் காற்று போராட்டத்தை எல்லாம் கடந்து அங்க வந்தா அந்த வாலிபனை விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம் அந்த வாலிபனுக்குள்ள கிட்டத்தட்ட 6000 அசுத்தாவிகள் இருந்தது. இந்த 6000 அசுத்தாவிகளும் 2000 பண்டிகளுக்குள்ள போய் உயர்ந்த மேட்டிலிருந்து இந்த 2000 பண்டிகளுக்கு கீழே விழுந்து சூசைட் பண்ணி மாண்டு கொண்டது. இந்த பன்றியை மேய்த்து கொண்டிருந்தவங்க பன்றி இறந்து போயிட்டு தன்னுடைய லாபம் போய்விட்டதுன்னு என்று சொல்லி ஊருக்குள்ள போய் இயேசுவை குறித்து பன்றியை கொலை செய்து விட்டார் என்று அவரை அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த வாலிபன் பாருங்க, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது முதலாவது அவனுடைய மாற்றம் எங்க வந்ததுன்னா, சீசர்கள் உடுத்தி இருந்த வஸ்திரத்தை அவன் உடுத்தி இருந்தானாமா. கல்லறையில இரவு பகலும் பிசாசோடு இருந்தவன் என்ன வஸ்திரம் உடுத்துறதுன்னே தெரியாம உடுத்தியிருந்தான் பாருங்க. கிழிஞ்ச வஸ்திரத்தை உடுத்திட்டு அல்லது அரகுர வஸ்திரத்தை உடுத்திட்டு கல்லறையில உட்காந்து இருந்தான். சார், பிசாசு பிடிச்சவனாவது அரகுர வஸ்திரத்தை உடுத்திட்டு கிழிஞ்ச வஸ்திரத்தை உடுத்திட்டு கல்லறையில உட்கார்ந்து இருந்தான். இன்னைக்கு எத்தனையோ பேரு திருச்சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்களே அரகுர வஸ்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறது. அப்ப என்ன இல்லைன்னா துர்க்குணத்திலிருந்து விடுதலை ஆகல. அவ கேட்டா, நான்லாம் நல்ல வஸ்திரம் தானே பிரதர் உடுத்தி இருக்கிறேன், பாக்குறவங்க கோளாறு தான். சகோதரனே சகோதரியே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஒரு ஸ்திரியை இச்சையோடு எண்ணத்தில் எந்த மனுஷன் பார்க்கிறானோ அந்த ஸ்திரியோடு தன்னுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்து விட்டானாமா. அப்போ ஒரு குடிகாரன் நான் அரகுர வஸ்திரத்தை உடுத்திட்டு இருக்கும் போது
என்னை இச்சையோடு எண்ணத்தில் பார்த்துட்டானா அவன் இருதயத்துல என்ன விபச்சாரம் செய்து விட்டான் தான் அர்த்தம். ஒரு ஸ்திரிய தேவாலயத்துக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு குடிகாரனோ அல்லது ஒரு துன்மார்க்கனோ இச்சையான எண்ணத்தில் பார்க்கக்கூடிய வஸ்திரத்தை உடுத்தி இருந்தா அந்த குடிகார இருதயத்துல அந்த பெண் விபச்சாரம் செய்து விட்டாங்க பாருங்க. இப்ப எவனோ ஒருத்த இருதயத்துல விபச்சாரம் செய்வதற்கு நான் ஏன் மோசமான வஸ்திரத்தை உடுத்தணும்? அப்ப நான் நல்ல வஸ்திரத்தை உடுத்துறது மாத்திரமல்ல, மற்றவன் என்னை தீய எண்ணத்தில் பார்க்காத வஸ்திரத்தை உடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இதுதான் இருதயத்துல இருக்கிற துர்க்குணத்தை ரிலீஸ் பண்ணணும் பாருங்க. அப்ப ஏன் இருதயத்துல இருக்கிற துர்க்குணத்தை நான் ரிலீஸ் பண்ணணும்? முதல்ல அவன் பாக்குறது எப்படியோ பாட்டு போனானா அவன் தப்பு பண்றதுக்கு என்னோட தப்பு பண்றதுக்கு நான் காரணமா மாறுகிறானே. அப்ப இயேசு இதைத்தான் சொல்றார். அப்ப இந்த துர்க்குணம் எனப்பட்டது உடுத்துற வஸ்திரத்தில் ஆரம்பித்து அடுத்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்து புத்தி தெளிவடைந்திருந்தானாமங்க. புத்தி தெளிவடைந்திருந்ததை பார்த்துத்தான் அந்த ஊராரே பயப்பட்டு இயேசுவே எங்க ஊருக்கு வர வேண்டாம், நீ 2000 பன்றிகளை கொன்று விட்டீர் அப்படின்ட்டாங்க. அந்த வாலிபன் இயேசுவே நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறேன் போது அங்கதான் இயேசு சொல்றார், நீ உன் வீட்டிற்கு போய் தேவனுடைய இரக்கத்தையும் கர்த்தர் செய்த நன்மையை அறிவினா அவன் வீட்டுக்கு போய் சொன்னது மாத்திரமல்ல அந்த கிராமத்துக்கு சொல்லி தெக்கபோலியா பட்டணம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பிரபலப்படுத்தினானாமா. மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியன் ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்துட்டு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். அப்ப ஆபிரகாம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கிட்டு இந்த மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தாராம். அப்ப ஆபிரகாமும் அப்பத்தை வாங்கி இருக்கிறாரு. ஆனா 21வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துல இங்க ஆகாரையும் ஆகாரனுடைய பிள்ளையையும் இவர் அதிகாலையில அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவர்களை அனுப்பி விட்டுட்டாராமா. இப்ப ஆபிரகாம் கொடுத்த அப்பம் எங்க கொண்டு போயிருச்சுன்னா பெயர்சபா எனப்பட்ட வனாந்தரத்திற்கு கொண்டு வந்துருச்சாமா. பெயர்சபா எனப்பட்ட இடம் என்னன்னா நீர் என்னை காண்கிற தேவன், அதாவது கண்காணிக்கிற தேவன் என்கின்ற இடத்துக்கு வந்துருச்சு. இப்ப ஆபிரகாம் ஏன் இந்த அம்மாவுக்கு இந்த அப்பத்தையும் இந்த துருத்தியில தண்ணியும் கொடுத்து அனுப்புனார் அப்படிங்கிறத காட்டிலும் யாருக்கு கொடுத்து அனுப்புனார்னா வேதம் சொல்லுதுங்க, எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு கொடுத்து அனுப்பினார். அப்ப இந்த எகிப்தின் அடிமை பண்ணி எப்படி ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில வந்தாங்க அப்படின்னா ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஊரை விட்டு வீட்டை விட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு வர்றார். கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு வந்தாச்சு. ஆனா கூடவே யார் வர்றாங்கன்னா தன்னுடைய அண்ண மகனாகிய லோத்துவும் வர்றார். இப்ப தேசத்துல பஞ்சம் வந்த உடனேயே முன்னொரு காலகட்டத்துல பஞ்சம் வந்தா என்ன பண்ணுவோமோ, எங்க இடத்துல தானியம் இருக்குமோ அதே நிலைமைக்கு ஆபிராம் போறார். எகிப்துக்கு போனா எகிப்துல தானியம் இருக்குன்ட்டு போறாரு. எகிப்தினுடைய ராஜா இந்த சாராயை மனைவியாக எடுத்துக்கொண்டு போறேன்ட்டு போயிட்டார். ஆனா போகும்போதே இந்த பயத்தோட தான் ஆபிராம் போறார். எகிப்திற்கு தெய்வ பயம் கிடையாது. நீ என்னுடைய மனைவி என்று சொன்னா ஒருவேளை என்னை கொலை செய்து விட்டு உன்னை எடுத்துக்கொண்டு போனாலும் போயிருவாங்க, நீ என்னை சகோதரன் என்று சொல்லுன்னு மனைவியின் இடத்துல ஆலோசனை சொன்னா அதை கேட்கிறாங்க. அதே அடி எகிப்துக்கு போனா இவர் பயப்பட்ட காரியம் வருது. பார்வோன் அரண்மனையை கூட்டி போய் மனைவியாக்க பிளான் பண்றாரு. என்னைக்கு இந்த சாராய் பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்தாங்களோ கிட்டத்தட்ட 4 மாதம் சம்திங்னு வேத பண்டிதர் சொல்றாங்க. 4 மாத காலமும் பார்வோனும் அரண்மனையில இருக்கிற எல்லோருக்கும் டிசீஸ், ஒருவேளை ஜாண்டிஸ் வந்துருச்சா அல்லது டைபாய்டு வந்துருச்சா அல்லது என்ன ஃபீவர் வந்துச்சுன்னு தெரியலைங்க. எந்திரிக்க முடியாத படுத்த படுக்கை ஆயிடுச்சு. அந்த நாட்களில மக்கள் வைத்தியர்களை தேடுகிறதை போல பூசாரிகளையும் தேடுவாங்க. இந்த இதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு கூட எத்தனையோ கர்த்தரை அறியாத மக்கள் பள்ளிவாசல் எல்லாம் போய் கொண்டு போய் மந்திரிச்சிட்டு வரலாம், அல்லது ஏதோ கிறிஸ்தவ கோயில்ல போய் மந்திரிச்சிட்டு வரலாம். கிறிஸ்தவ கோயிலும் பள்ளிவாசலும் மந்திரிக்கிற இடம் இல்லைங்க,
வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய ரூபமற்ற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய இறைவனை அறிகிற ஒரு இடம்தான். ஆனா சில பேர் தங்களுடைய லாபத்துக்காக பள்ளிவாசல்லையும் மந்திரிக்கிறாங்க, சில ஆலயங்கள்லயும் மந்திரிக்கிறாங்க பாருங்க. அப்ப இதே மாதிரிதான் எகிப்தின் நிலைமை. அப்ப பூசாரிகளை வரவழைத்து இதற்கு காரணம் என்னன்னா, இந்த பெண்மணி வந்ததுல இருந்துதான் இதுக்கு காரணம். இந்த பெண்மணியோடு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, இந்த பெண்மணி ஆல்ரெடியே ஒருவனை கணவனை கல்யாணம் முடித்தவங்க என்ற போது இப்ப ஆபிராமை வரவழைத்து ஏன் இப்படி செய்தாய் என்றது மாத்திரமல்ல, அப்ப தெய்வத்திற்கு தண்டனையாக இவர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பிள்ளையவே ஆபிரகாம் கையில கொடுக்குறாங்க. அப்ப பார்வோனுடைய குமாரத்தி தான் பாருங்க இந்த ஆகார். இப்ப ஆகாரை அடிமையாக சாராய்க்கு கொடுக்குறாங்க. இந்த சாராய் வந்ததுக்கு அப்புறம் அநேக நாட்கள் ஆகிறது. ஆபிரகாமுக்கும் சாராய்க்கு குழந்தையே இல்லாதனால இப்ப சாராய் தான் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பெண்ணு 10 வயதுல சாராய்க்கு அடிமை பெண்ணா வர்றாங்க. 10 வருடம் கடந்த பின்பு 20 வயதுல இந்த ஆகார் ஒரு வாலிப பெண் ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஆபிராமிட்ட சொல்லி இந்த பெண்ணின் மூலமாக ஒரு சந்ததி வரட்டு, இவளை திருமணம் முடி என்று கொடுத்த போது ஆபிராம் அங்க கர்த்தரிடத்துல விசாரிக்காம தன் மனைவியின் ஆலோசனையை கேட்டு அந்த பெண்ணோடு சேர்றாங்க. இப்ப அந்த பெண்ணுக்குள்ள இருந்து கற்ப உருவான உடனேயே அந்த பெண் தன்னுடைய நாச்சியாரை அற்பமா பாக்குறாங்க. அற்பமா பார்த்த போதுதான் அந்த பெண்ணை கடினமா நடத்தின போது வீட்டை விட்டு ஓடி வர்றாங்க. ஓடி வருகிற வனாந்தரத்துல ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல கர்த்தர் சந்தித்து அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் அப்படின்னா, எங்கே இருந்து வருகிறேன்னு தெரியுதே தவிர எங்க போறன்னு தெரியல. இதற்கு அப்புறம் இங்க போகிறது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்க தேவதூதன் சொல்றாரு, இப்பொழுது நீ கர்ப்பவதியாய் இருக்கிற, உன் நாச்சியாரிடத்தில் போய் அடங்கி இரு, நீ ஒரு குமாரனை பெறுவ, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு அப்படிங்கிறார். பெயரிடுன்னு மாட்டது மாத்திரமல்ல, அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், சகோதரர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவான் இருப்பார். நல்லா பாருங்க, இந்த ஆபிரகாம் திருமணம் முடித்த இந்த ஆகார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்த ராணியின் குமார்த்தி. அப்ப இது எதற்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது அப்படின்னா, இதே மாதிரி யோசேப்பின் நாட்களில உலகம் முழுவதும் பஞ்சம் வந்த போது 66 பேர் எகிப்து தேசத்திற்கு பஞ்சத்து நிமித்தமா தான் கர்த்தரோடு போகிறாங்க. ஆனா கர்த்தர் குறித்த அந்த 430 வருடம் நிறைவேறுகிற போது இந்த ஆகார் எப்படி அடிமை பெண்ணாய் இருந்து விடுதலையாய் வர்றாங்களோ, அதாவது அந்த பெண் ராஜகுமாரத்தி தான், ஆனா யாருக்கு அடிமை பெண்ணா, இந்த சாராய்க்கு அடிமை பெண். அதே மாதிரி இஸ்ரவேலர் எழுத்தின்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் வர்றாங்க. ஆனா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். இவர்கள் வனாந்தரத்திற்கு வருகிறாங்க. அந்த ஆபிரகாம் கொடுத்த அப்போ எப்படி பெயர் சபாவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதோ அதே மாதிரிதான் இந்த இஸ்மவேலரோ வனாந்தரத்துல வல்லவர்களானது போல இஸ்ரவேலரோ எழுத்தின்படி ஒரு பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அந்த பஸ்காவை ஆசரிக்கிற முறைமையை தான் யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பஸ்கா எனப்பட்டது எப்படி புசிக்கணும்னா, அங்க 3 முக்கியமான காரியத்தை சொல்றார். அந்த பஸ்காவுக்குள்ள ஏடாகிறது. ஒன்று என்னன்னா, புளிப்பில்லாத அப்பம் அப்படிங்கிறார். 2வது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம். 3வது கீரையை ஆட் பண்ணுங்கிறார். அப்ப எழுத்தின்படி இஸ்ரவேலர் புசிக்க வேண்டிய பஸ்கால கசப்பான கீரை இருக்குது, புளிப்பில்லாத அப்பம் இருக்குது, இவர்களுக்கான பலியான ஆட்டுக்குட்டி இருக்குது. இதற்கப்புறம் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலக்கால்கள்ல பூசணும். இவர்கள் ஒடுத்து கொள்ள வேண்டிய வஸ்திரம், கச்சையை தடித்துக் கொள்ளணும், கோலை பிடித்துக் கொள்ளணும், பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளணும் இவங்களுக்கு. அப்ப இவர்கள் பஸ்காவை ஆசரித்த கடைசி அதுதான். எப்படி ஆபிரகாம் அப்பத்தை கடைசியா கொடுத்து பெயர் சபாவு வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதே மாதிரிதான் இங்க கர்த்தர் இவர்களுக்கு அப்பத்தையும் பஸ்காவையும் கொடுத்து வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வர்றார்.
இந்த வனாந்தரத்துலதான் இந்த இஸ்மவேலரை வல்லவனாக்கினது போல இஸ்ரவேலரையும் வல்லவனாக்குறார். 40 வருடங்க இரவு பகலும் அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தப்படுகிறாங்க. இவர்களுக்கு கண்மலையின் தண்ணீர் குடிக்க கொடுக்கப்படுகிறது. புசிப்பதற்கு வானத்திலிருந்து மன்னா எனப்பட்டது கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த ஆகாரை கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆகார் என்பதற்கு இப்பொழுது இருக்கிற சீனாய் மலை அப்படிங்கிறார். அப்ப சாராள் எனப்பட்டது இப்பொழுது இருக்கிற சியோன் மலை என்கிறார். அப்ப ஆபிரகாமின் இடத்திலிருந்து 2 நிருபங்கள் தோன்றின. ஒன்று சாராள், இன்னொன்னு ஆகார். அப்ப வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்த உடனேயே இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அடிமை பெண்ணையும் அடிமை பெண்ணினுடைய பிள்ளையும் அனுப்பிவிடுங்கள் அப்படின்ட்டார். அப்ப ஆபிராமுக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த இஸ்மவேல். இந்த இஸ்மவேலுடைய கைதான் எல்லோருக்கும் விரோதமா இருக்கும். எல்லோருடைய கை அவனுக்கு விரோதமா இருக்குன்னா, இஸ்லாமியர் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் விரோதிகள் கிடையாதுங்க. எல்லோரும் இஸ்லாமியருக்கு விரோதியும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் எல்லோருக்கும் விரோதமா இருக்குது. எல்லோரும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை அறியாத வரைக்கும் எல்லோருமே நல்லவங்க தான். ஆனா என்னைக்கு ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தை அறிகிறானோ பாவம் எனப்பட்டது உயிர் பெறுது. இப்ப பாவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு வியாதி வருது, மரணம் வருது. அப்ப நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதா இருந்தாலும் மனிதன் பரிசுத்தம் இல்லாதவனா இருந்தபடினால அவனுக்கு பாவம் என்கின்ற ஒரு அறிவை கொடுக்கிறது தான் இந்த நியாயப்பிரமாணமே. அப்ப அடிமைத்தன வீட்டிலிருந்து வந்த இஸ்மவேலர் எப்படி பெயர் சபாவுல அமர்ந்திருந்தாங்களோ அதே மாதிரிதான் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த இஸ்ரவேலருக்கோ வனாந்தரத்துல தேவன் பிரமாணங்களை கொடுத்தார். அந்த பிரமாணம் தான் மோசேயின் மூலமாய் 10 கமாண்ட்மெண்ட்ஸா மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டது. அப்ப இந்த அப்பத்தை கொடுத்து அனுப்புனது ஆபிரகாம் எதற்கு நிழலாட்டமானா, பின்னாட்களில இயேசு எனப்பட்ட வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளியாகிய தேவகுமாரன் பிறக்கிற போது நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா கட்டளைகளும் அது தள்ளப்பட்டு போய்விடும். அதாவது 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை தேவன் தள்ளினார், பலவீனப்படுத்தினார் அப்படின்றது. இதற்கு நிழலாட்டமாக ஆதியாம புஸ்தகத்தினுடைய 25வது அதிகாரத்தின் 29 34 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க. அதுல இளைய குமாரன் பேர் யாக்கோபு, மூத்த குமாரன் பேர் ஏசா. இந்த ஏசா வேட்டையாடுகிறதுல வல்லவனாயிருக்கிறான். ஆனா இந்த யாக்கோபோ வீட்டுல கூடாரவாசியா இருக்கிறான். அப்படி இந்த ஏசா ஒரு நாள் வேட்டையாட போய் எதுவும் கிடைக்காம இளைப்பாறுதலோடு கூட வர்றாங்க. அதாவது ஒரு டயர்டோட வர்றான். இளைப்பாறுதல் இல்லாம வந்த உடனேயே இந்த நேரத்துலதான் இந்த யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டு இருக்கிறான். அதாவது ஏசாவுக்கு பசி எடுத்ததுன்னா வீட்டுல அம்மா இருக்கிறாங்க. அதாவது அவங்க அப்பாவுக்கு கண் தெரியாம போன போது கூட ருசியான ஆகாரத்தை செய்து கொடுக்கிற அம்மா, அந்த அம்மாவின் இடத்துல பசியை போய் கேட்டிருக்கலாம். அல்லது கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறானேன்னு அப்பாவின் இடத்துல போயாவது தம்பியின் இடத்துல கூழை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா அப்படி கேட்காம நேரடியா போய் இந்த யாக்கோபின் இடத்துல நீ காய்ச்சுகிற கூழை கொஞ்சம் எனக்கு கொடு அப்படிங்கிறான். அப்ப இந்த யாக்கோபுக்கு பிறந்ததுல இருந்து சொல்லப்போனா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேங்க இந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல ஒரு பசிதாகம் இருந்தது. ஆனா இந்த ஏசாவுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய வேல்யூ தெரியல. இது நிமித்தமாக இவன் யாக்கோபு ஏசாட்ட கேட்கிறான், ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு, அப்பனா நான் உனக்கு கூழ் தரேங்கிறான். இவன் என்ன சொல்றான், பசியா இருக்குது, இந்த பசியில கூழ் கொடுக்காம சாப்பிடாம செத்து போயிட்டேன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு என்ன பண்ண போறேன், அதனால சேஷ்டபுத்திர பாகத்தை தருகிறேன் என்று சொல்லி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு தான் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு கொடுக்கிறேன்னு பொருத்தனை பண்றான். இப்ப இந்த யாக்கோபு
கூல மாத்திரம் கொடுக்கலைங்க, அங்க அப்பமும் சேர்த்தி கொடுக்குறான். இப்ப இது ரெண்டுமே ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை போதிக்குது பாருங்க. அதாவது இளையவன் சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல பசிதாகமா இருக்கிறான், மூத்தவனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல பசியும் இல்ல தாகம் இல்ல. இத எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல எபிரோய் ஆக்கியன் எழுதுகிறான், மறுபடி அவன் எவ்வளவுதான் அழுது கெஞ்சி ஆசீர்வாதத்தை விரும்பியும் அதை அடையாமல் போய்விட்டான் அப்படிங்கிறார். அப்ப பார்ன் அகெயின் ஆன மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய தேவை எவ்வளவு முக்கியம் என்கின்ற பசிதாகத்தோட இருப்பான். இரண்டாவது பிறந்தவன், இந்த ரெண்டு பேருமே வயிற்றுல இருக்கும் போதுங்க, இவங்க அம்மாவாகிய ரெபேக்காள் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ள ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணி கொள்றாங்கன்னா அடித்துக் கொள்றாங்க. அப்ப இருவரும் உள்ளுக்குள்ள யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அம்மா கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாங்க. இப்படி வயிற்றுக்குள்ளேயே பிரச்சனைன்னா வெளியில வந்தா என்னவா இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் மூத்தவனை ஆளுகை செய்வான் அப்படிங்கிறார். இது எதற்கு நிழலாட்டமா சொல்லப்படுகிறதுனா, பிந்தின ஆதாமாய் வந்த இயேசு முந்தின ஆதாமாய் வந்த மாம்சத்துக்குரியவங்களை அழிச்சு ஆளுகை செய்வார். அந்த ஆளுகை தான் நிலைத்திருக்குங்கிறார். அந்த ஆளுகை தான் இன்றைக்கு டுடே ஆட்சி செய்து கொண்டிருக்கு பாருங்க. இன்றைக்கு நம்ம எழுதுறோம் கேலண்டர்ல டேட் எழுதுறோம், மந்த் எழுதுறோம், 2025 எழுதுறோம்னா இயேசுதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தேவனுடைய அரசாட்சி பூமிக்கு வந்தது என்பதை அறியும்படியாத்த 25 அப்படின்னு எழுதுறோம். அப்ப இது எதற்கு நிழலாட்டமா சொல்லப்படுதுன்னா, நம்மளுடைய பரிசுத்த ஆவியை பெறாம நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னதான் வாழ்ந்தாலுமே பாருங்க, பார்ன் அகைன் ஆகலைன்னா இந்த பசிதாகமும் வராது, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவும் முடியாது. அந்த நாட்களில இயேசு பிறந்த போது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்துல ஒரு ஜெப ஆலய தலைவன் வந்து இயேசுவின் இடத்துல ஒரு முகஸ்துதி பண்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அங்க தேவாலயத்துல இயேசு ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு பண்ணியிருப்பார். இந்த சுத்திகரிப்பு பண்ணினதை அறிந்துட்டு இரவுல வர்றார். ஏன்னா பகல்ல வந்தா இந்த ஆயர் போஸ்டிங் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால ஆயர் போஸ்டிங்க காப்பாத்தணும்னா ராத்திரியில வர வேண்டும் என்று ராத்திரியில வந்து இயேசுவின் இடத்துல சொல்றான், தேவன் ஒருவர் இல்லை என்றால் இப்பேற்பட்ட காரியத்தை செய்ய முடியாதுன்னா அங்கதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்கிறார். அடுத்து அவரு கேட்கிறார், ஜெபாலயத்தை நடத்தி கொண்டிருந்து நிக்கோதேமு எனப்பட்டவர், ஐயா எனக்கு வயசு இன்னைக்கு ஒருவேளை 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, எங்க அம்மாவும் ஒருவேளை 80 வயசுல இருக்கிறாங்க அப்படின்னா நான் எப்படி எங்க அம்மாவினுடைய வயிற்றுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வர முடியும்? நான் மறுபடி பிறக்கிறது எப்படி? அதாவது பார்ன் அகைன் ஆகிறத கூடிய அறிவே இல்லை. அப்பத்தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்கிறார். அப்ப இரண்டாவது பிறந்த யாக்கோபு ஆசீர்வாதத்துக்குரியவன்னா, இதுக்கு சார் அவன் அப்பா அம்மா வீட்டை விட்டு ஓடி போய் லாபான் வீட்டுல கிட்டத்தட்ட 10 முறை அவங்க மாமா ஏமாத்தணும். அந்த 10 முறையும் அவர் வருத்தத்தை சொல்றாரு. ஒரு டைம்ல ஆதியாகமம் 47வது அதிகாரத்துல பார்வோன் இந்த இஸ்ரேலாய் மாறின யாக்கோபின் இடத்துல கேட்க போது கொஞ்சம் குறைய வாழ்க்கையே வருத்தம் உள்ளதாத்தான் இருந்தது அப்படின்னார். அப்ப இரண்டாவது பிறந்தவன் ஆசீர்வாதத்துக்குரியவனா எதுக்கு அப்பா அம்மா வீட்டை விட்டு ஓடிட்டு போகணும்? அப்ப இரண்டாவது பிறந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்ட வரும் காரியங்களை குறித்து சொல்லப்பட்ட சம்பவங்க. அப்ப நம்ம மாம்சத்துல பிறக்கிற வரைக்கும் நாம எப்படி இருப்போம் என்றால் சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமா நினைப்போம். கொடுக்கப்பட்ட பொறுப்பு நமக்கு பெருசா தெரியாது, கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் நமக்கு பெருசா தெரியாது, கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் நமக்கு பெருசா தெரியாது. ஆனா என்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினால மறுபடி பிறக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த யாக்கோபு எப்படி சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல பசிதாகமா இருந்தாரோ அப்பேற்பட்ட பசியும் தாகமோ ஆவியானவர் வருகிற போதுதான் தேவனுடைய செயல்களை செய்ய முடியும். ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுங்கிறார். முதல்ல ஆவியை பெற்றாத்தாங்க ஆவியில எளிமை எனப்பட்டது வரும்.
ஆவியை குறித்து கேள்வியே படல, ஆவியை பெறவே இல்லை. எப்படி ஆவியில எளிமை உள்ளவர்களா மாறுறது? இன்னைக்கு அநேக பேரு எந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னா, சார் நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல பவுல் ஒரு இடத்துக்கு போறார், எபேசு பட்டணத்துக்கு போறார். எபேசு பட்டணத்துல போய் மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறார். ஏன்னா எபேசு பட்டணம் விக்கிரகங்களால் சூழ்ந்திருந்ததாம். அநேக அசுத்தாவிகளுடைய அலக்களிப்பு சபைகளுக்குள்ளே இருந்தது, விசுவாசிகளுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல ஆவியானவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். அப்ப அந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா? சபையாட்டை கேட்கிறாங்க. பரிசுத்தாவியா அப்படின்னா என்னன்னே தெரியாது. பரிசுத்தாவியை பற்றி தெரியலன்னா எப்படி சாட்சியா வாழ முடியும்? இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் பரிசுத்தாவியை பெறாமலும் ஊழிய செய்துட்டு இருந்தாங்க. ஆனா சிலுவையில் அறையப்படும் போது கூட இல்லைங்க, சாட்சியா இல்ல, ஓடி போயிட்டாங்க. அதனாலதான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, நீங்கள் எருசலேமுல காத்திருங்க, உன்னதத்துல இருக்கிற பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலையும் யூதேயாவிலையும் சமரியாவிலையும் உலகத்தின் முடிவு வரையந்தோ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்ப இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போதுதாங்க பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல வந்து இறங்கினார். அப்ப மனுஷனுக்கு 2 முக்கியமான தேவை இருக்குதுங்க. அதாவது உலகத்துல நாம எப்படி பிறந்தோம்னா, ஒண்ணு மனுஷன் மூலமாயும் மனுஷியின் மூலமாயும் தான். இதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 51ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுதுங்க. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறார். அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்து அப்படிங்கிறார். அப்ப இயேசுவினுடைய சரீரம்தான் அப்பத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுது. இயேசுவினுடைய ரத்தம் தான் திராட்சரசத்துக்கு அடையாளமா சொல்லப்படுது. அப்போ ஒரு பெண்ணுக்குள்ள இருந்துதான் ஊற்று வருது, ஒரு ஆணுக்குள்ள இருந்துதான் அப்பமே வருது. ஏன்னா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கேட்ஸ், நீ சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிப்பனா, வேர்வை சிந்தி சம்பாதிப்ப. ஆனா ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கேட்ஸ் என்னன்னா, நீ ரத்தத்தை சிந்திதான் நீ பிள்ளைய பெற்றெடுப்ப. மரண வேதனை 2 பேருக்குமே சாபம். அப்ப இந்த 2 பேருடைய சாபத்தையும் முறிப்பதற்குத்தான் லூக்கா 22:44 வேர்வையின் பெருந்துளிகளாய் ரத்தத்தை சிந்துறாருங்க. யோவான் 19வது அதிகாரத்துல அவருடைய விழாவிலிருந்து குத்தப்பட்டு அங்க ரத்தமும் தண்ணீரும் வருகிறது. அப்ப இயேசுவினுடைய சரீரம் தான் மெய்யான போஜனம், இயேசுனுடைய ரத்தம் தான் மெய்யான பானம். அப்படின்னா அப்ப இயேசு கொடுக்கக்கூடிய அந்த பானகனுக்குள்ள வந்துதான் இதை எடுக்க முடியும் பாருங்க. அப்ப அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அவருடைய உபதேசத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாய் அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. இதுலதான் ஜீவன் இருக்குது. அப்ப கர்த்தருடைய உபதேசத்திலேயோ கர்த்தருடைய ஆவியிலேயோ நிலைத்திருக்கிற போதுதான் நீங்களும் நானும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் பூமியில வாழ முடியும் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 5வது சொல்லுதுங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிகாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்லது என்றீர். அப்ப இயேசுவினுடைய இந்த உலகத்துல பிரவேசிக்கிறதற்கு இயேசு எதை விரும்பினார்னா, ஒரு சரீரம் தேவைப்பட்டதாமா. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடு, அந்த சரீரத்துல போய் இந்த மனித இனத்திற்கு ஜீவனுக்குரியவைகளை காண்பித்து இந்த மனித இனமும் ஜீவனத்துக்குரியவர்களாய் வாழும்படியாக நான் வருகிறேன் அப்படின்னாராமா. இதை குறித்து இதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய 2வது அதிகாரம் 14வது ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு இந்த மாம்ச சரீரத்துல ரத்தத்தோட வந்து இந்த மாம்ச சரீரத்துல பிற்க ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி மரணத்துக்குள்ள உள்ள போய் மரணத்துல இருந்து உங்களை என்னை விடுதலையாக்க வைத்தார் என்பதை குறித்து தான் சொல்றார். அப்ப இயேசு வந்து தன்னுடைய சரீரத்தை கொடுக்கலைங்க, அவருடைய சரீரமா இன்று நீங்களும் நானும் மாற வேணும், அவருடைய ரத்தமா நீங்களும் நானும் மாறணும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையும் சிந்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற விதமா ஒருத்தர் வாழ்ந்து காண்பிக்கணும். பாருங்க, எப்படி மோசேக்கு சீனாய் மலையில வந்து ஆசாரிப்பு கூடாரத்தின் மாதிரியை காண்பித்தார் பாருங்க. அந்த மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு அப்படின்னார். அப்ப மாதிரியை காமிக்கலைன்னா எப்படிங்க இங்க ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டது வரும்? அதே மாதிரிதான் இந்த உலகத்துல தேவனுக்குரியவர்களாய் நீங்களும் நானும் வாழ்வதற்கு, பானகைனாய் வாழ்வதற்கு அவர் பிரதான ஆசாரியனாய், பிரதான ஆசாரிய கூட்டமாய், ஆட்டுக்குட்டியானவராய் இந்த உலகத்துக்கு வந்தாராமா. இதை சிலுவையில போய் நிறைவேற்றி காமித்தாரே தவிர முன்னமே எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் முதல்ல கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் குறைவட்ட உடனேயே அவர் சுத்திகரிக்கிற முறையை ஆரம்பிச்சிட்டார். முதலாவது மகிமையை வெளிப்படுத்தினார் இருக்கு. அப்ப திராட்சரசம் தீர்ந்த உடனேயே எதை தேடி போனாங்க அப்படின்னா, யூதர்கள் பஸ்கா பண்டிகைக்கு சுத்திகரிக்கிற முறைமையின்படி வைத்திருந்த கச்சாடியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப இயேசு தண்ணீரை எதுல நிரப்ப சொன்னார் அப்படின்னா கச்சாடியில தான் நிரப்ப சொன்னார். இப்ப இந்த கச்சாடியில இருக்கிற தண்ணி வந்து முதல்ல இந்த பஸ்காவை ஆசரிக்க வர்ற மக்கள் தங்கள் சரீரத்தை தான் சுத்திகரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சரீர சுத்திகரிப்பு மாத்திரம் போதாது, இதை திராட்சரசமாய் மாற்றி இதை வந்து இவர்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்றுதான் அதை திராட்சரசமா மாத்தினார். இப்ப தண்ணீரை திராட்சரசமா மாற்ற தெரிந்த இயேசுவுக்கு திராட்சரசத்தை தன்னுடைய ரத்தமாய் மாற்ற தெரிஞ்சது பாருங்க. இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரத்துல அந்த காரியத்தை செய்யறார். அப்ப முதலாவது காரியம், இவர் தண்ணீரை திராட்சரசமா எதுல மாத்தினார்? அதான் முக்கியம், சுத்திகரிக்கிற முறைமையின்படி இருக்கக்கூடிய கச்சாடியில. அப்ப அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற முறைமையில திராட்சரசத்தை ரத்தமாய் கன்வெர்ட் பண்ணுகிறார்னா ரத்தத்தை கொடுக்கல, இவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுக்கல, தண்ணியைத்தான் கொடுத்தாரு. ஆனா அந்த தண்ணியே திராட்சரசத்தை காட்டிலும் மதுரமாய் இருந்தது. அப்ப கடவுள் கொடுக்கிற தண்ணியே திராட்சரசத்தை காட்டிலும் விலை உயர்ந்த டேஸ்டா இருந்ததுன்னா திராட்சரசத்தை கொடுத்தா என்னவா இருக்கும்னா அதுக்குள்ளதான் ஜீவன் இருக்குதாமாங்க. அதனாலதான் நோவா காலத்துல இருந்து கர்த்தர் வந்து நீங்க பலி செலுத்தினாலும் சரி, என்ன காரியத்தை புசித்தாலும் சரி, ரத்தத்தோடு புசிக்காதீங்க, ரத்தத்தை நீங்க சிந்தி விடுகள் அப்படிங்கிறார். இதை எபிரேய ஆக்கியோன்னு ஒரு இடத்துல எழுதும் போதுறாரு, கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினாலதான் சுத்திகரிக்கப்படுகிறதுங்கிறார். அப்ப இந்த யோவான் இதை விளக்கும் போது விளக்குறாருங்க. 1 யோவான் 1:7, நாம் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குங்கிறார். வெளியில இருக்கிற பாவத்தை மாத்திரமல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த ரத்தம் உதவி செய்கிறார். அதை எப்படி கோட் பண்றாருன்னா, வெள்ளாட்டுக்கடா, புறா, காளை இவைகளின் ரத்தம் ஆரோனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை சுத்திகரித்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆசாரிய ஊழிய செய்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்ததுன்னா, கரைதிரையற்ற விலையேறப்பட்ட ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம் நம்மளுடைய மனசாட்சியை சுத்திகரித்து மகா பரிசுத்தமான தேவனுக்கு ஊழியம் செய்ய வைப்பது எவ்வளவு நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு அடையாளமாகத்தான் திராட்சரசம். இங்க கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசத்தை காட்டிலும் மதுரமானது எதுனா கச்சாடிக்குள் வந்த தண்ணீர். அப்ப இரண்டாவது அவர் கூட்டங்கள்ல போய் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றாருங்க.
இந்த பிரசங்கத்தை கேட்டு கேட்டு எல்லோரும் பசி இல்லாதவங்களா மாறிட்டாங்க. பசி இல்லாதவர்களா இருந்தாலுமே இவர்கள் போக வேண்டிய இடம் ரொம்ப தூரமா இருக்கிறதுங்கிறதுனால அவர் கூட்டங்களில அப்பத்தையும் கொடுத்தாரம்மா. நிறைய பேர் அப்பத்தை தான் போக்கஸ் பண்ணாங்களே தவிர அப்பங்கிறது இரண்டாவது கொடுத்தது தாங்க. முதலாவது கொடுத்தது என்னன்னா உபதேசம் தான். அப்ப ஆதாமுக்கு தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம் என்கின்ற அந்த பசியை கொடுத்தது இரண்டாவது தான். முதலாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து எல்லாவற்றுக்கும் பெயரிடு, என்னுடைய ஸ்தானத்தில் இரு என்று கர்த்தருடைய உபதேசத்தை கொடுத்தார். அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்கிற. அப்ப இந்த அப்பமும் திராட்சரசமும் முன்னமே தேவன் கொடுத்து கொண்டே இருந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு கூட பாத்தீங்கன்னா அவர்கள் மீன் பிடிக்க போகிறேன் என்று போய் பிடிச்ச ஒரு மீன் இல்லாத போது இவர்கள் கரையில வந்து இயேசு சந்தித்து படகுக்கு வலதுபுறமா வலைகளை போடுங்கன்னா 153 பெரிய மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க. இப்ப இயேசு கரையில பொரித்த மீனையும் அப்பத்தையும் தான் வைத்து கொண்டிருந்தார். அப்ப மீன் எனப்பட்டது அவருடைய அத்தியாவசிய தேவையா இருந்தது. அப்பம் எனப்பட்டது அவர்தான் ஜீவ அப்பம் என்பதை விளங்க வைத்தார், மன்னித்தார். அதுதாங்க முக்கியம். அப்ப இந்த அப்பத்தை புசித்ததற்கும் இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கும் எங்க செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அவங்கள்ட்ட கேட்டாங்க. இயேசுவின் இடத்துல சீசர்கள் கேட்டாங்க. ஆனா எல்லா காலமும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் எருசலேம்ல தான் பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருந்தாங்க. அதுவும் தேவாலயத்துலதான். இசேக்கியா கூட தேவாலயத்தை சுத்தப்படுத்தித்தான் அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதற்கு ஆசாரிகளை சுத்தப்படுத்தினார் இருக்கு. அப்ப தேவாலயத்தில் தான் பஸ்கா ஆசரிக்கப்பட்டிருந்தது. ஆனா இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக பஸ்கா ஆசரிக்கப்படுகிற ஸ்தலத்தையே மஸ்ட் மாத்தினார். எங்க ஆசரித்தாங்கன்னா மேல் வீட்டு அறையில ஆசரித்தாங்க. அந்த மேல் வீட்டு அறையில பஸ்கா எப்படி எருசலேம்ல தேவாலயத்தில் ஆசரிக்கப்பட்ட பஸ்காவில என்னென்ன இருந்ததுன்னா, எகிப்தை விட்டு விடுதலையாகி வந்தாங்க பாருங்க. அந்த விடுதலையாய் வந்த போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 காரியம் பஸ்கால. ஒன்று என்ன, புளிப்பில்லாத அப்பம் இருக்கணும்னார். இரண்டாவது என்னன்னா கீரையை வைக்கணுங்கிறார். மூன்றாவது காரியம்தான் பலியான ஆட்டுக்குட்டியானுடைய மாம்சம். இந்த 3 தான். ஆனா பிரதான பஸ்காவாகிய இயேசு இந்த அப்பத்தை குடித்து, இதைத்தான் பவுல் வந்து இந்த கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுறாரு, இந்த அப்பம் பிற்குதலை வந்து கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டேன்கிறார். அதுல என்ன இருந்தது அப்படிங்கிறதான் சொல்றார். அதுல என்ன இருந்ததுன்னா 3 முக்கியமான காரியம் இருந்தது. ஆனா வேற வேற இருந்தது. ஒண்ணு என்ன, அப்பம் இருந்தது. இரண்டாவது திராட்சரசம் இருந்தது. மூன்றாவது காரியம் தாங்க, ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இது ஒரு கசப்பான அனுபவம் பாருங்க. அப்பத்துக்கு வந்து இயேசுனுடைய சரீரத்துக்கு அடையாளமா, திராட்சரசம் வந்து இயேசுனுடைய ரத்தத்துக்கு அடையாளமா. அதாவது பெண்ணினுடைய வழிமுறையில் வந்த சாபம் தான் ரத்தம் சிந்தப்படுதல். அந்த சாபத்தை தேவன் படைக்கும் போது பெண்ணுக்குள்ள படைக்கல, 2 பேரும் சேர்ந்து ஆண்டு கொள்ளுகள் தான் படைச்சார். மனுஷன் மேல கொடுக்கப்பட்ட சாபம் தான் நிலத்தின் பயிர் வகைகளை புசிப்பாயினார். அதுலதான் அப்பமே வருது. அவருக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அதுதான் வேர்வை வந்தது. இப்ப மனுஷியினுடைய சாபம் 2 பேரையும் நிவர்த்தி பண்றதுக்குத்தான் ஒரு பக்கத்துல அப்போ ஒரு பக்கத்துல திராட்சரசத்தையும் கொடுக்கிறார். ஆனா இன்னொன்னு மிக மிக முக்கியமானது என்னன்னா, இஸ்ரவேலருக்கு கசப்பான கீரை, ஆனா கட்டாயம் புசிக்கணும். இங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு ஒரு கசப்பான அனுபவம் என்னன்னா, ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும் பாருங்க. ஒருவர் கால்களை ஒருவர் கழுவணும். இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்துல இருந்தாலுமே இந்த அனுபவம் இவர்களுக்கு இல்ல பாருங்க. ஒரு நாள் யாரு பெரியவன் என்கின்ற வாக்குவாதமே ஊழியத்துல வந்துருச்சு. இந்த டிஸ்கஷன் வந்து யாக்கோபு யோவானு வீட்லயே போய் சொல்லிட்டாங்க, நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியல எங்களை எந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா சில கட்சியில சேர்ந்தா உயர்ந்த பதவியில வைப்பாங்க பாருங்க.
சில ஊழியத்திலையும் ஸ்தாபனத்திலையும் பாருங்க, லீடர் போஸ்டிங்க்கு தான் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. இவர்களுக்கு இன்னும் எதுல வரலைன்னா இந்த கசப்பான கீரைக்குள்ள வரல. இங்க என்ன சொல்றாருன்னா, உங்கள முதன்மையா இருக்கிறவன் பணிவிடைக்காரனா இருக்க கடவான்ட்டார். அதற்கு அடையாளமா தான் யோவான் 13ல இவர் உடுத்தி இருந்த வஸ்திரத்தை கழட்டிட்டு வேறு வஸ்திரத்தை உடுத்தி அவர்களுடைய கால்களை கழுவிட்டு சொல்றாரு, ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்ட்டார். எப்படி சார்? ஒருத்தர் தலை மேல ஏறிட்டு போன நான் ஏற நீ ஏறன்ட்டு ஓடிடுவாங்க. ஆனா காலை கழுவுறதுதான் கசப்பான அனுபவம். நம்மளை பத்தி தப்பா பேசியிருந்தாங்களா அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள்றது ரொம்ப கசப்பு. ஆனா கட்டாயம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை எடுத்துத்தான் ஆகணும். இதுதாங்க கற்றுக் கொடுத்த பாடம். இதைத்தான் பவுல் போதிக்கிறார். அப்ப இதைத்தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனான இயேசு சொல்லிக் கொடுத்தார். இதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலதான் இந்த மெல்கிசேதேக்கை குறித்து எபிரேய ஆக்கியோன்னு எழுதுறார். இதை சங்கீத புஸ்தகம் 110வது சங்கீதம் 4வது வசனத்துல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானீரே அப்படிங்கிறார். அப்போ ஆரோனுடைய ஆசாரிய முறை எனப்பட்டது நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமான்களாய் பூரணப்படுத்தி இருக்குமானா பின்னதொரு ஆசாரியன் எழும்ப வேண்டியதில்லையே என்கின்ற பாடத்தை நடத்துறார். இது 5வது அதிகாரம் 10வது வசனத்துல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரி என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அப்ப இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரா நாமம் தரிக்கப்பட்ட போது இதை குறித்து விஸ்தாரமா பேசலாம். அப்படின்னா நீங்கள் அறிவில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியினால் இதை உங்களால புரிந்து கொள்ள முடியாதுங்கிறார். ஆனா அறிவுல சில நேரம் கர்த்தரை அறிகிற ஒரு அறிவுக்குள்ள வந்தவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் விளக்குறார். எப்படி மெல்கிசேதேக்கு வந்தாரு, இந்த மெல்கிசேதேக்கு எதை காண்பித்தாரு, எதை கொடுத்தார் அப்படின்னா ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல லோத்துவும் சோதோகுமோர பட்டணம் சிறைப்பட்டு போயிடுறாங்க. சிறைப்பட்டு போனதுல ஒரு எபிரேயன் தப்பித்து ஆபிராம்கிட்ட சொன்ன உடனேயே இப்ப தன்னோடு கூட இருக்கிற ஆட்களும் தனக்கு உதவி செய்த ஆட்களையும் கூட்டி கொண்டு போய் ஆபிராம் போய் யுத்தம் பண்றார். யுத்தம் பண்ணி லோத்துவையும் விடுதலை ஆக்கிறாரு, சோதோகுமோர பட்டணத்தை எல்லோரையும் விடுதலை ஆக்கினார். அப்ப அந்த இடத்துலதான் இந்த மெல்கிசேதேக்கு உள்ள என்ட்ரி ஆகிறார். அப்ப அது வரைக்கும் உலக தோற்றத்திலிருந்து அது வரைக்கும் இந்த மெல்கிசேதேக்கு வரலையே, எங்க இருந்தார்? அப்ப எங்க இருந்தாருங்கிற காட்டுல இந்த மெல்கிசேதேக்கு தாயும் இல்ல தகப்பனும் கிடையாது, பிறப்பும் சொல்லப்படல இறப்பும் சொல்லப்படல. அப்ப இயேசுவுக்கு முன்னாடியும் இயேசுவை போல ஒரு ஆசாரியன் இல்ல. இந்த ஆசாரிய ஊழியம் எனப்பட்டது இயேசுவோடைய முடிந்து போகாது பாருங்க. அப்ப இனத்தை போக்கஸ் பண்றாரு இந்த மெல்கிசேதேக் அப்படின்னா, இந்த லோத்துவினுடைய மெய்ப்பர்களும் ஆபிரகாமோடு கூட யுத்தம் பண்ணித்தான் பிரிஞ்சு போறாங்க. தன்னோடு யுத்தம் பண்ணி பிரிந்து போனவன் போய் ஒரு தவறுதலான ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான், அதனால சிறைப்பட்டு போயிட்டான்னா நம்மளுடைய இருதயம் நார்மலா இருக்கிற ஒரு இருதயம் எப்படி இருக்கும்னா, என் கூட பிரிஞ்சு போன இல்ல உனக்கு இப்படித்தான் வரும் அப்படின்னு இருக்கும். ஆனா சில நேரங்கள் கர்த்தரற்றவர்களாய் நீங்களும் நானும் வாழ்ந்த பாருங்க. இதனால பலவிதமான கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவித்தோம். இன்றைக்கு நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வருகிறோம் என்று தெரிந்த உடனே கர்த்தர் ஒரு தகப்பனை போல ஓடி வந்து இருக்கிற வண்ணமாய் கட்டி அணைத்து பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறது போல ஏற்றுக்கொள்றார். அதே போலதான் இந்த ஆபிராம் கிட்டத்தட்டங்க 75 வருடம் கர்த்தரற்ற மனிதனாய் இருந்த மனிதனைத்தான் கர்த்தர் மன்னித்து சேர்த்து கொண்டார். அப்ப கர்த்தரை என்னை ஏற்றுக்கொண்ட மாதிரி நான் கர்த்தரை போல வாழ்றதுக்கு தான் கர்த்தரை என்னை அழைச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதே ஆபிராமுடைய மனைவிதான் சாராய் எகிப்துல சிறைப்பட்ட போது ஆபிராம் யுத்தம் பண்ணி கூட்டு வரல, ஆபிராமுடைய தாயோ தகப்பனோ சகோதரோ யுத்தம் பண்ணி கூட்டிட்டு வரல, அழைத்த தேவன் தாங்க யுத்தம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அப்ப அவரை போல வாழ்வதற்குத்தான் கர்த்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்துதான் இங்க லோத்துவினுடைய விடுதலைக்கு பங்களிக்கிறார். ஒருவேளை லோத்து ஆபிராம்கிட்ட பேசாம இருந்திருக்கலாம், அவனுடைய அறியாமை அவனுடையது. ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறேன் என்றுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரா இன்றைக்கு உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார்.
அப்ப இந்த பிந்தின மனுஷனாகிய பானகனான மனுஷனுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு இயேசுவும் நம்மளை தேடி வருவாருங்க. இயேசு கொடுக்கிற உன்னதத்தின் ஆசீர்வாதமும் நம்மளை தேடி வரும். அவர் மூலமா தான் நாம் தேவனை அறிகிற அறிவை பெற முடியும். அப்ப இந்த நாள்ல கூட தேவனுடைய அப்பத்தை புசிக்கணும் பாருங்க. தேவனுடைய அப்பம்னா எதுனா இயேசு தாங்க தேவனுடைய அப்பம். அவருடைய உபதேசத்தை உள்வாங்கி உங்க சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக வேண்டுதல் செய்யுங்க. இது நம்ம சரீரத்துல முடியாது, நம்மளுடைய ரத்தத்துல முடியாது. ஆனா அவருக்குள்ள நான் அடக்கமாகிற சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட இனி நான் அடக்கமானது மாத்திரமல்ல, அவரை உயிர்ப்பித்த ஆவியானவரால் உயிரடைகிறேன் என்றதற்கு அடையாளமா அந்த அப்பத்திலையும் அந்த திராட்சரசத்திலேயும் பங்கு பெறுகிற போதுதான் கர்த்தருடைய அந்த அப்பந்தான் கடைசி நாள்ல நம்மளை எழுப்புங்க. கர்த்தருக்காக வாழ எழுப்பும். இந்த நாள்ல நீங்களும் நானும் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீங்களப்பா. வனாந்தரத்துல முற்பிதாக்கள் மன்னாவை புசித்தாங்க, அது மோசே கொடுக்கல, பிதாவே கொடுத்தனார். அவர்கள் புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆயினும் ஜீவ அப்பம் நானேன்னு சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த அப்பம் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யட்டும். உலகம் மாம்சம் பிசாசை மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.